ஓகே, ரைட். ஸோ நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முதல்ல எல்லாரும் அன்பாக வரவேற்றுக் கொள்றேன். இந்த இந்த படத்துல இருக்கிற சில இதுல இருக்கிற படங்கள், அதாவது இந்த படங்கள்ல உங்களுக்கு சில படங்கள் பரிச்சயமா இருக்கலாம். இது சின்ன காலத்துல சில பேர் விளையாடின விளையாட்டுகளா இருக்கலாம். ஆகவே இந்த படங்களை பார்க்குற நேரம் எங்களுக்கு தெரிய வருது நாங்க எந்த அளவு தூரம் எங்களுடைய சின்ன காலத்தை, அதாவது சிறுவர் இந்த காலத்தை எவ்வளவு அழகா கடத்திருக்கிறோம்னு சொல்லி. அதே நேரம் இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விளையாட்டுக்கள், இந்த வினோதமான நிகழ்ச்சிகள், இப்படியான இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போக, இன்றைக்குள்ள அநேகமானவர்கள், அது பெரியவர்கள் தான், சின்னவர்கள் தான் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மொபைல் ஃபோன்ல தான் அல்லது ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ல தான் அவங்களோட காலம் அநேகமா கடத்துறாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. இருந்தாலும் கூட, இந்த மொபைல் ஃபோன்ஸ பொறுத்தவரை நாங்க ஏராளமான விஷயங்கள இன்னைக்கு மொபைல் ஃபோன பாவிச்சு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அது கேலண்டரா இருக்கலாம், அல்லது கிளாக்கா இருக்கலாம். எல்லாம் கிளாக்ன்னு சொல்லி பார்த்தா அதான் இருக்கலாம். அ ஒவ்வொரு நாளும் காலையில, மாலையில தேவைப்படக்கூடிய ஒரு டிவைஸாக மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. ஆகவே அதுல சந்தேகம் இல்ல. நாங்க இப்ப 2 பக்கம் உண்டு இது பாவிக்க கூடாதா, கூடுமா என்று சொல்ற நேரம், பாவிக்க தான் வேணும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனால் அந்த பாவிக்கிறது எப்படி பாவிக்கிறது? இந்த மொபைல் ஃபோன் எந்த அளவு எங்களுக்கு நலவுகள தாரது போலவே, எந்த அளவு எங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது, அந்த பாதிப்பிலிருந்து எப்படி நாங்க எங்கள பாதுகாத்துக் கொள்ளலாம்னு சொல்ற விஷயத்த பார்க்க போறோம். ஆகவே இந்த கையில இருக்கிற அருமையான சாதனம் ஒரு நேரத்துல எங்களுக்கு ஒரு அ அ ஒரு கூஸ்ட் மாரி, ஒரு பேய் பிசாசு மாரியான சாதனம். இந்த இந்த பொருள பொறுத்தவரை நாங்க என்ன செய்றோம், நெறைய பேர் பேரன்ட்ஸ் என்ன செய்றாங்க, லேசிக்காக அவங்களோட பிஸி டைம்ல என்ன செய்வாங்க, லேசிக்காக கையில குடுத்துட்டா எல்லா விஷயம் முடிஞ்சிரும். புள்ளைகள் என்ன செய்வாங்க, பாட்டுல அதிலேயே இருப்பாங்க. மணித்தியால கணக்கு 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் இல்ல. ஒரு நாள் கூட என்ன செய்வாங்க, இந்த மொபைல் ஃபோன்ல உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ, அ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், ஸ்கிரீன் அடிக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்க்க போறோம். அது மாரி இந்த ஸ்கிரீன் அடிக்ஷனால வரக்கூடிய பாதிப்புகள், அதுபோல இந்த பாதிப்பு சம்பந்தமா கதைக்கிற நேரம், இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் கிட்டத்தட்ட ட்ரக் அடிக்ஷனுக்கு சமனான ஒரு அடிக்ஷனா சொல்றாங்க. போதைப் பொருளுக்கு எப்படி அடிமையாகிறோமோ, அது மாதிரியான ஒரு அடிக்ஷன்னு சொல்றாங்க. ஆகவே, அந்த அடிமைத்தனம் சம்பந்தமான சில விஷயங்கள், எப்படி நாங்க இந்த அ அடிக்ஷன்ல இருந்து எங்கள பாதுகாத்துக் கொள்ளலாம்ன்ற போன்ற விஷயங்கள் நாங்க பார்க்க இருக்கிறோம். ஆகவே, இந்த நிகழ்ச்சி பேரண்ட்ஸுக்கான நிகழ்ச்சி. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும். அ அதனால நான் உங்கள மிக வினயமா கேட்டுக்கொள்வேன். இந்த நிகழ்ச்சி நாங்க 9 மணிக்கெல்லாம் முடிச்சுருவோம். இப்ப 8:10 9 மணிக்கெல்லாம் முடிச்சுருவோம். கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க. என்ன சொன்னா இந்த நிகழ்ச்சி பேரண்ட்ஸ்க்கான நிகழ்ச்சி. கண்டிப்பா பேரண்ட்ஸ் தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள நான் இங்க கதைக்க போறேன். ரைட். அ இதே மாரியான ஒரு நிகழ்ச்சிய நாங்க இதுக்கு முதல்ல நடத்தியிருக்கிறோம். அதாவது கோவிட்க்கு பிறகு நிறைய கம்ப்ளைண்ட் வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கோவிட் நேரம் நாங்க அ ஆன்லைன்ல நிறைய புள்ளைகள் இந்த அதாவது நிறையன்னு சொல்றத விட எல்லா புள்ளைகளும் ஆன்லைன்ல கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணினாங்க. அதன் விளைவாக ஆன்லைன்ல படிக்கிற புள்ளைகள் தெரியாமலே என்ன செய்வாங்க, ஃபோன்ல போய் ஏதோ ஒண்ணு பார்த்துக் கொண்டிருப்பாங்க. அப்படி நேரம் போய் கொண்டிருக்கும். அது என்ன செஞ்சது, கோவிட் காலத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாக்கினது. ஆகவே அதுக்கு பிறகும் நான் இதே மாரி ஒரு நிகழ்ச்சிய பேரண்ட்ஸ்க்காக செய்தேன். அ சோ அந்த நிகழ்ச்சிய தவிர கொஞ்சம் சில புதுப்பிப்புகள், அ புதிய சில விஷயங்களை சேர்த்திருக்கிறேன். அது அல்லாம இந்த நிகழ்ச்சி முடிய நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த கதைக்க இருக்கிறோம். சோ அதையும் கண்டிப்பா நீங்க கேட்டுக்கொள்ளணும்னு சொல்ற செய்தியோட நான் ஆரம்பிக்கிறேன். சில அடிப்படையான விஷயங்கள், நாங்க தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்களா இருக்கலாம். ஆனால் சில முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் கூட, எங்களுக்கு அந்த தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து நாங்க எந்த அளவு தூரம் பிரயோசனம் எடுக்கிறோம், அந்த தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுக்குள்ள எந்த அளவு மாற்றங்கள கொண்டு வருது என்று சொல்றத ஒரு கணம் யோசிக்க வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட இந்த நாட்டு சனத்தொகை மாதிரி, இந்த நாட்டு சனத்தொகை 21 மில்லியனாக இருந்தால், 21 மில்லியன் சனத்தொகை இருக்கிற நாட்டுல 36 மில்லியன் மொபைல் ஃபோன் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஆளுக்கு 2 கனெக்ஷன், 3 கனெக்ஷன்னு சொல்லி ஏராளமான அளவு மொபைல் ஃபோன் பாவினையாளர்கள் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. எக்கச்சக்கமானவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. நிறைய வயோதிபர்கள் இருக்கிறாங்க. ஆ நான் சொல்லுவேன் ஒரு சாதாரண குடிமகன் என்று சொல்ற நேரம், ஒரு சாதாரண குடிமகன்ட கையில இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா பாவிக்கக்கூடிய மொபைல் ஃபோன் இருக்குது. அதுல மீனிங் கிட்டத்தட்ட இந்த நாட்டுல 7.2 மில்லியன். 7.2 மில்லியன் சொல்றோம். 3ல் 1 அ
மூன்றில் ஒன்று மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஸ்மார்ட் போன் பாவிக்கிறாங்க, சோசியல் மீடியா பாவிக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா பாவனையை பொறுத்தவரை இது வந்து ஒரு வேறு நாடுகள் இல்லாத அளவுக்கு சோசியல் மீடியா பெனட்ரேஷன் இருக்கு. மொபைல் போன் கனெக்ஷன் அந்த அதனுடைய பெனட்ரேஷன் இருக்கு. ஆகவே எல்லா வீடுகள்லையும் இந்த சோசியல் மீடியா மொபைல் போன் என்று சொல்றது ஒரு சாதாரண ஒரு பழக்கத்தொரு பொருளாக இருக்குது. இன்டர்நெட்டை பொறுத்தவரையில் நான் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக கதைக்கிறேன். பட் இன்டர்நெட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இன்டர்நெட் பாவிக்கிறவர்கள் பொதுவாகவே சில டிசோர்டர்ஸ் அல்லது சில குறைபாடுகளுக்கு உட்படுறாங்க என்று சொல்ற கருத்து பரவலாக ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த 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 பிரச்சனை அல்லது குளறுபடி, அது போல சோசியல் ஆங்ஸைட்டி, சோசியல் ஃபோபியா, மக்களை கண்டு ஒதுங்குறது, பயப்படுறது, அது மாதிரி அட்டென்ஷன் டிஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், ADHD சொல்ற பொதுவான தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த இன்டர்நெட் பாவினையோடு சம்பந்தப்பட்ட டிசார்டர்ஸ் என்று சொல்லலாம். ஆய்வுகள் நிறையவே ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்குது. அது மாதிரி ஒபேசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொன்னா நிறைய தோட்ஸ் வந்து வாரது போறது, அது மாதிரி சென்சேஷன்ஸ், ரைட், அப்படி ஐடியாஸ் வாரது, இப்படி பல வகையான டிசார்டர்ஸ் இந்த இன்டர்நெட் பாவனையால வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த இன்டர்நெட் பாவனைன்னு சொல்ற ஒரு பக்கம் இருக்க, நாங்க பாக்குறோம் எங்களை பொறுத்த தெரிஞ்ச விஷயம்தான், புள்ளகள் வந்து கையில மொபைல் போன்ஸை வச்சு கொண்டு இருப்பாங்க. பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அட்டென்ஷன் டிசார்டர் சொல்ற விஷயம் கவன ஈர்ப்பு அல்லது கவனத்தை செலுத்துறதுள்ள பிரச்சனைகள். கவனத்தை செலுத்துவதில் பிரச்சனைகளை பார்க்குற நேரம் அதுல மிக குறிப்பாக புள்ளகளுக்கு இப்ப வார ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த CVS சொல்லக்கூடிய விஷயம், கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். அதாவது நாங்க தொடர்ந்து இந்த ப்ளூ ரேஸை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் வரக்கூடிய பிரச்சனைகள். இது வந்து கண்கள் வறண்டு போறதா இருக்கலாம், கண்கள்ல பார்வை குறைபாடு ஏற்படுறதா இருக்கலாம், அல்லது தலைவலி போன்ற விஷயங்கள் வரதா இருக்கலாம், கழுத்து பகுதிகள் அல்லது ஷோல்டர்ஸ்ல பெயின் ஏற்படுறதா இருக்கலாம், அல்லது கண்கள் சிவந்து போறதா இருக்கலாம். இப்படி இந்த பார்வையோட சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்க பொதுவான பிரச்சனைகளா பார்க்கிறோம். இது தவிர உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ ரேஸை பொறுத்தவரையில, அதாவது நான் இங்க காட்டிக்கொண்டிருக்கிறது ப்ளூ ரேஸ், அதாவது நாங்க பார்க்கிற வெளிச்சம், ரைட், அது திரையோட சம்பந்தப்பட்ட வெளிச்சமா இருக்கலாம், அல்லது டிவி போன்ற சாதனங்கள்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சங்களா இருக்கலாம். இதுல மிக குறுகிய அலைகள் உள்ள அந்த வெளிச்சம் தான் ப்ளூ ரேஸ்ன்னு சொல்றது, ப்ளூ லைட்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சங்கள். இந்த வெளிச்சத்தினுடைய அந்த அலைவரிசை வந்து 380 500 வரையிலான அந்த அலைவரிசை. இந்த அலை காரணமாக இந்த அலைகள் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களுக்கு கண்ணில் நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஸோ இந்த பாதிப்புகள் பிளட் விஷன் அல்லது பார்வை மங்கலாதல், அல்லது கண்கள் வந்து வறண்டு போறது, கண்கள்ல வந்து அந்த விரைப்பு தன்மை ஏற்படுறது, அல்லது தூக்க குறைபாடு, இப்படியான விஷயங்கள் இந்த ப்ளூ ரேஸால நேரடியாக வரக்கூடிய விஷயங்கள். ஸோ நாங்க தற்செயலாக அதாவது ஸ்கிரீன்ல தான் எங்களோட வேலை இருக்குன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ்மா, நீங்க ஒரு ப்ளூரே ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் பாவிக்கிறது நல்லதுன்னு சொல்றோம். ஏன்னா நாங்கள் தெரியாமல் என்ன செய்யறோம், ஸ்கிரீனுக்கு முன்னுக்கு இருந்து லேப்டாப்ல முன்னுக்கு இருந்து ஒர்க் பண்றோம், அல்லது மொபைல் போன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த ப்ளூ ரேஸை தடுக்கக்கூடிய அல்லது ப்ளூ லைட்டை தடுக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் பாவிக்கிறது கட்டாயம். ஸோ அந்த வகையில நாங்க தெரிய வேண்டிய விஷயம், இந்த குறைபாடு, இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு தெரியாமலே என்ன செய்யும், தெரியாமலே எங்களுடைய பார்வையில குறைபாடுகள் ஏற்படுத்தும், எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய பார்வையில பலவீனங்கள் ஏற்படுத்தும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பார்க்கிறோம். குறிப்பாக கேமிங்கோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது புள்ளகள் வந்து என்ன செய்யறாங்க, தெரியாம விளையாடுறாங்க. அந்த விளையாட்டிலேயே சில நேரங்கள் அடிக்ஷன் அல்லது திரைக்கு அடிமையாகிறது ஒரு பகுதி தான் இந்த கேமிங் அடிக்ஷன். கேமிங் அடிக்ஷனை தவிர்ந்த பல அடிக்ஷன்ஸ் இருக்கு, நாங்கள் அதை பத்தி கலைப்போம். ஸோ கேமிங் அடிக்ஷனால வரக்கூடிய நேரடியான விளைவுகளை பொறுத்தவரையில இங்க வந்து டிப்ரெஷன், பொதுவாக டிப்ரெஷன் என்று சொல்றது சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடாத வர முடியாத ஒரு விஷயம். பட் இந்த டிப்ரெஷன் என்று சொல்றது கிட்டத்தட்ட 57% அந்த கேமிங்கோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடிக்ஷனுக்கோட வரக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த டிப்ரெஷன் சொல்ற விஷயம்.
அது மாதிரி ஆன்டி சோஷியல் ட்ரைட்னு சொல்றது, அல்லது மக்களை கண்டா மக்களோட பேச விருப்பம் இல்லாம இருக்கிறது, ஏனைய அடிக்ஷன்ஸ், அதே மாதிரி அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி அல்லது ஏடிஹெச்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், சோஷியல் ஃபோபியா, இது எல்லாமே இதுல ஆக முக்கியமான விஷயம். 57% அதாவது கேமோட சம்பந்தப்பட்ட கேமிங் அடிமையாயினவர்கள்ட 57% வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய விஷயம். மன அழுத்தம் சொல்லுவாங்க. அந்த மன அழுத்தம் வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், 1 2 அல்ல, நிறைய பிரச்சனைகள். இப்ப எங்களுக்கு ஒரு மூட் ஒன்று சில நேரங்கள்ல மாறி கோபம் மாறுது, மூட் ஒன்று மாறுறதெல்லாம் வந்து டக்குன்னு மாறும். அதுக்கு அந்த மூட் வந்து பழையபடி சரியா வந்துடும். அப்படித்தான் நடக்குது. ஒரு நேரத்துல கோபம் வரும், சில நேரத்துல கொஞ்சம் ஆவேசப்படுவோம், சில விஷயங்கள்ல ரைட். இப்படியெல்லாம் அந்த மூட் மாறிக்கொண்டு இருக்கும். அந்த மூட் வந்து மாறுற விஷயம் டிப்ரெஷன் உள்ளவருக்கு என்ன செய்ய முடியும் சொன்னா, பல நாட்கள் நீடிக்கும். பல நாட்கள் நீடிக்கிற நேரம் தான் பிரச்சனை வருது. 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் நீடிக்கும். அந்த நீடிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன செய்வாங்க, ஒரு எம்ப்டினஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற விஷயத்தை ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு இரிட்டேஷன் அல்லது எம்ப்டினஸ், அந்த ஃபீலிங் வந்து அந்த சேடான ஃபீலிங், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்யும், ஒரு இந்த இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது டிப்ரெஷனோட சம்பந்தப்பட்ட நிறைய சிம்டம்ஸ் வந்து என்ன செய்யும், எங்களை தாக்கும். இது தவிர எங்களுடைய கன்சன்ட்ரேஷன், எங்களுடைய கவனத்தை செலுத்துற விஷயத்துல, அதாவது எங்களை பத்தி ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்துறது, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிலைமை, தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை, இப்படியெல்லாம் இந்த டிப்ரெஷனோட சம்பந்தப்பட்ட பல வகையான பாதிப்புகளுக்குள்ள நாங்க என்ன செய்யணும் தெரியாமலே போறோம். எதாலன்னு சொன்னால் கேம் விளையாடுறதுனால. சில நேரங்கள்ல பேரண்ட்ஸ் ஆகிய நீங்களும் இதுல கேம்ஸ் விளையாடக்கூடிய இருப்பீங்க. ஆனால் அநேகமாக பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, இந்த கேம்ஸ்க்கு அடிமையாக இருக்கிறாங்க. ரைட். ஆகவே இந்த கேம்ஸை பொறுத்து, ஒவ்வொரு கேம்ஸை பொறுத்து அதனுடைய விளைவுகள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த சம்பவம், இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். இந்த பொடியன் வந்து 18 வயசுல 17 18 வயசு பொடியன். இவன் என்ன செய்யறான், அவனுடைய குடும்பத்தில் உள்ள அவ்வளவு பேரும், இந்த அம்மா அப்பா, இந்த சின்ன தங்கச்சி, 4 பேர் 3 பேரையும் என்ன செய்யறான், துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போடுறான். ரைட். 19 வயது இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் 33 தடவை 33 தடவை அவங்களுடைய அந்த 3 பேரையும் ஸ்டெப் பண்ணி கத்தியால குத்தி என்ன செய்யறான், கொண்டு போடுறான். இதுக்கு காரணம் இந்த பப்ஜி என்று சொல்லக்கூடிய கேம். நாங்க இப்ப அண்மையில கேள்விப்பட்டோம், கனடாவில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. இதே வயது 19 வயது. அந்த சம்பவமும் கிட்டத்தட்ட இதுவரையிலும் அதனுடைய உண்மையான தகவல்கள் வந்து சேரல. பட் அதுவும் இதே மாதிரியான ஒரு விஷயம். இதே மாதிரி இந்த கேமுக்கு அடிமையானதுனால வந்த ஒரு விளைவு தான் அந்த விளைவும். அது இலங்கைக்கு பெரிய ஒரு அபகீர்த்தி ஏற்படுத்தி தந்த ஒரு நிகழ்வும் மட்டுமல்ல, அது உலகத்தையே என்ன செஞ்சது, ஒரு உலுக்கி வைத்த ஒரு சம்பவம். இது போல நாங்க நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டோம். இது கேம்ஸோட சம்பந்தப்பட்ட அடிக்ஷன், அதனுடைய விளைவு. இந்த பொடியன் என்ன செய்யறான், இவன் அப்பா சொல்றாரு வந்து நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணலன்னு சொல்லி, அதனுடைய விளைவாக என்ன செய்யணும், அப்பா வந்து துண்டு துண்டா தலையை வெட்டி காலை வெட்டி, அந்த அளவுக்கு அந்த வெறித்தனம், அந்த டிப்ரெஷன் காரணமான வரக்கூடிய வெறித்தனம் ஒரு மனிதன் சுய புத்தி இல்லாம ஆக்குது. இது இன்னும் ஒரு சம்பவம். இவர் வந்து என்ன செய்வாரு, இந்த கேமிங் சென்டர்ஸ்க்கு போய் விளையாடுவார். அப்படி போய் விளையாடி அடிமையாகி தன்னுடைய சொந்த குழந்தையை என்ன செய்யறார், கொண்டு போடுறார். இதெல்லாம் பழைய சம்பவங்கள். நிறைய இந்த காலத்துல நடக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்குது. எங்களுக்கு சில சம்பவங்கள் சொல்றதுக்கு வெக்கமான, அருவருப்பான சில விஷயங்கள். இதெல்லாம் கேம்ஸுக்கு அடிமையாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய விளைவுகள். ஸோ எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி, எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள் சேஃபா இருக்கிறாங்களா என்று சொல்லி. ஒரு காலத்தில் நாங்க என்ன செய்வோம், விளையாட போனால் அல்லது ஸ்கூலுக்கு போனால், விளையாட போனால் எங்களை யாரோ ஒருத்தர் கண்காணிச்சு கொண்டு இருப்பாங்க. அது எங்களுடைய நேபர்ஸா இருக்கலாம், சொந்தக்காரரா இருக்கலாம், ஸ்கூல்ல டீச்சர்ஸ், இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இன்றைக்கு நாங்க என்ன நடக்குது, ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ள என்ன செய்யுது, எங்களுக்கு தெரியாமலே உலகத்தை சுத்தி வருது. எங்களுக்கு தெரியாமல் என்னென்னவெல்லாம் செய்யலாமோ எல்லாம் செஞ்சு முடிக்குது கொஞ்ச நேரத்துக்குள்ள. ஆகவே இப்ப நாங்க கையில இருக்கிற இந்த சாதனத்தினால நிறையவே பாதிப்புகள் நடக்குது. குறிப்பாக இன்றைக்கு நீங்க ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை ஏராளமான ஃபேஸ்புக்கோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள். இது வந்து 2020 வரைக்கும் உள்ள தகவல். இந்த தகவல் நான் காட்டிக் கொண்டிருக்கிற இந்த ஃபேஸ்புக் சம்பந்தப்பட்ட தகவல், அதாவது பாவனையாளர்களை பொறுத்தவரையில 27 வீதமானவர்கள், இங்க 13 17 சேர்க்க இல்லை,
காரணம் 13 17க்கு அவங்க ஃபேஸ்புக் நிறுவனம் அந்த தகவலை வெளியிடாதனால அப்படி இல்லாம இருந்தாலும் சொன்னால் 13 வயதிலிருந்தே ஃபேஸ்புக் பாவிக்கிறார்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் நடந்த பல சம்பவங்கள். வவுனியாவில் இருந்து ஒரு 16 வயசுக்குள்ள 45 வயது 42 45 வயது ஒரு ஒரு ஆணோட என்ன செய்யறாரு, ஓடி போறான். ஃபேஸ்புக் தான் காரணம். இது ஒரு சம்பவம். இப்படி ஏராளமான சம்பவங்கள் ஃபேஸ்புக் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள். ஸோ இங்க நீங்க பார்க்குற இந்த தகவல் படி கிட்டத்தட்ட 27-30% இளம் பிராயத்து, அதாவது இளம் வயதில் உள்ளவர்கள். இங்க 18 24 சொல்லியிருக்கு. அதுக்கு முந்தின வயதிலே ஏராளமானவர்கள் என்ன செய்யறாங்க, ஃபேஸ்புக் பாவிக்கிறாங்க. ஸோ 2018 19 20ல ஏராளமான ஃபேஸ்புக்கோட சம்மந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள் அல்லது கிரைம்ஸை வந்து நாங்க பார்க்குறோம். ஃபேஸ்புக்கோட சம்பந்தப்பட்ட நேரடியாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரைட். இப்ப நீங்க பார்க்குற இந்த விஷயத்தை பாருங்க, கொஞ்சம் நல்லா கேளுங்க. Extremely responsive to the emotions and the reactivity and the social interaction that they get from நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் இத என்ன This சொல்றேன். is something that we started studying 30-40 years ago, when people didn't think that infants could engage in social interaction. In the still face experiment, what the mother did was she sits down and she's playing with her baby who's about a year of age. I'm like a girl. Oh. And she gives a greeting to the baby gives a greeting back to her. Yeah. This baby starts pointing at different places in the world, and the mother's trying to engage her and play with her. They're working to coordinate their emotions and their intentions, what they want to do. இந்த சின்ன குழந்தை அதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஒரு தாய் வந்து பாசிட்டிவாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற நேரம், கதைக்கிற நேரம், அந்த புள்ளையோட கொஞ்சம் விளையாடுற நேரம், அந்த குழந்தை என்ன செய்யுது, அதே மாதிரி சிரிச்சு விளையாடுது, கதைக்குது. நாங்க எல்லாருமே இந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். எங்களுக்கு நல்ல உணர்ச்சிகள், சந்தோஷம், இரண்டரை கலக்கிறது, இந்த இப்படியான பல விஷயங்கள் எங்களுக்கு உணர்ச்சிகள் என்று சொல்லி வார நேரம் நாங்க உணர்ச்சிகளுக்காகத்தான், அதாவது நல்ல இமோஷன்ஸுக்காகத்தான் நாங்க வாழ்றோம். இந்த சின்ன குழந்தை என்ன செய்யுது, இதே குழந்தை கொஞ்ச நேரம் பாருங்க எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி, இந்த அம்மா என்ன செய்யறா, அந்த அந்த திடீர்னு என்ன செய்யறா, அந்த பாசிட்டிவாக பிஹேவ் பண்றது அல்லது அந்த கழிச்சு கொண்டிருக்கிற அந்த விதத்தை என்ன செய்யறா மாத்தி போட்டு ஒரு ஸ்டெடியா நிக்கிறா, சிரிக்காம அப்படி ஒரு ஒரு பொசிஷன்ல நிக்கிறா பாருங்க. இப்ப அந்த புள்ள என்ன செய்யுது, அதனுடைய பிஹேவியர் எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்க. The baby puts both hands up in front of her and says, "What's happening here?" She makes that screechy sound at the mother, like, "Come on, why aren't we doing this?" Even in this 2 minutes, when they don't get the normal reaction, they react with negative emotions, they turn away, they feel the stress of it. குழந்தை நெகட்டிவ் எமோஷன்ஸ் வெளிப்படுத்துது, அக்ரெசிவாக கொஞ்சம் என்ன செய்ய பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது, கத்துது. ரைட். எதை காட்டுதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து பொதுவாக நாங்க இமோஷன்ஸோட கனெக்ட் ஆயினவர்கள். இந்த இமோஷன்ஸ் வந்து இல்லாம போற நேரத்துல, இமோஷன்ஸ் நாங்க தூரமாக என்ன செய்யறோம், மனிதன் சாதாரண இயல்பு நாங்க தூரமாகிறோம். ஆகவே அங்க அந்த ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு இமோஷன்ஸ் என்று சொல்ற நேரம் ஒரு சாப்பிடுறது, விளையாடுறது, கதைக்கிறது, சந்தோஷமான நிகழ்ச்சிகள், இந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருந்து தூரமாகிற நேரம் எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்குள்ள என்ன செய்யுது, டிப்ரெஷன் வர ஸ்டார்ட் பண்ணுது. எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து, எங்களுடைய நடவடிக்கைகள் அக்ரெசிவான பிஹேவியர்ஸா மாறுது. எங்களுக்கு கோபம் வருது, நாங்க செய்யறது எங்களுக்கு தெரியுது இல்ல. இதுதான் இந்த நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிற விஷயத்தினுடைய சாராம்சமான விஷயம். பொதுவாக நாங்க குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது சின்ன குழந்தைகளுக்கு பொறுத்தவரையில பொதுவாக அவங்களுக்கு தேவையான பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் 30 நிமிடம் அளவுல பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவசியம். அதே குழந்தை இப்ப இது வந்து ஆக சின்ன குழந்தை ஒரு 1 year, 1 வருஷத்து வயசா இருக்கும் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 வயது வரையில, 1 வயதிலிருந்து 2 வயது வரையில 1 மணித்தியாலமாவது என்ன செய்யும் என்று சொன்னால் செயல்பாடுகள், அதாவது உடம்பு இயங்கக்கூடிய செயல்பாடுகள் முக்கியம்.
அதை குழந்தை கொஞ்சம் பெருக்கும் என்று சொன்னால், கொஞ்சம் பெருத்து வரும் என்று சொன்னால், ஓகே ரைட், இங்க வந்து நீங்க பாக்குறீங்க, ஓகே ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் 1 to 2 இயர்ஸ் ஸ்லீப்பிங் ஹவர்ஸை பொறுத்தவரை 11 மணித்தியாலத்திலிருந்து 14 மணித்தியாலத்தை வரையும். ரைட், ஒரு வயது 2 வயது குழந்தையாக இருந்தால் 11 மணித்தியாலங்கள். நான் இங்க பார்த்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்ப 180 நிமிஷங்கள், 3 மணித்தியாலம். அதாவது ஸ்கிரீன் டைம் பொறுத்தவரை 60 மினிட்ஸ். இங்க வந்து தூங்குற நேரம் குறிப்பாக 11 14 மணித்தியாலங்களை வரையலாம் சின்ன ஒரு குழந்தையாக இருந்தால். இன்னைக்கு நாங்க இந்த குழந்தையிலையும் பார்க்கிறோம், ஸ்கிரீன்ல உள்ள குழந்தைகள் நாங்க என்ன செய்யறோம், சில நேரங்கள்ல சாப்பாடு கொடுக்கறதுக்காக இல்லாட்டி வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக புள்ளியோட கையில போனை கொடுத்து விட்டுரும். அந்த புள்ள என்ன செய்யுது, கொஞ்ச நேரத்தை போனை பார்த்து 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 என்ன செய்யுது, தூங்குறதுக்கு தயங்குது, தூங்குறதுக்கு மறுக்குது. ரைட், இதே குழந்தைகள் பெருக்கிற நேரங்கள்ல 3-4 வயதாகிற நேரம், அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம் என்று சொல்றேன் 10 முதல் 13 மணித்தியாலங்கள். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்தவரையில ஒரு 180 நிமிடங்கள், அதாவது 3 மணித்தியாலம் அளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், விளையாடுறது, ஓடி திரிகிறது, பாயிறது, இதுலேயும் குறிப்பாக 1 மணித்தியாலமாவது கொஞ்சம் வேகமாக இயங்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஈடுபட வேணும். இன்னைக்கு நாங்க இதை பார்க்கிறோம், வீடுகள்ல புள்ளகள் ஓடி திரிகிறன்னு சொல்றதே மிக குறைஞ்ச காலம், குறைஞ்ச நேரம். அரவாசி நேரம் டிவியில, அரவாசி நேரம் போன்ல, அரவாசி நேரம் தூக்கத்துல. ஸோ அவங்களுக்குரிய அந்த ஓடி திரிஞ்சு விளையாடுற அந்த காலம் மிக குறைவாக இருக்குது. ஸோ ஓடி திரிஞ்சு விளையாடுறதுனால இந்த புள்ளகளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாத்தீங்கன்னா ஓடி திரிஞ்சு விளையாடுறதுனால இந்த புள்ளல் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஞாபக சக்தி அதிகரிக்குது. புள்ளகள் ஓடி திரியுதாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, ஞாபக சக்தி அதிகரிக்குது. ஸ்கூல்ல அவங்க படிக்கிற நேரம், அதாவது ஒப்பீடு ரீதியில், அதாவது நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்குது, ஒப்பீடு ரீதியில் அவங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் அதிகரிக்குது, அதனுடைய ஞாபக சக்தி அதிகரிக்குது. அதுபோல பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்குது புள்ளகள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி காரணமாக. ஆகவே இந்த அவ்வளவு விஷயங்களும் இன்டர்நெட் பாவினையால, டெலிபோன் பாவினையால் என்ன செய்யுதுன்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஹேவியர்ஸ் மாறிக்கொண்டு போகுது. இதனுடைய விளைவாக நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மனத்தளர்ச்சி சொல்லக்கூடிய விஷயம். மனத்தளர்ச்சி, நான் சொன்ன மாதிரி மனத்தளர்ச்சி என்று சொல்ற, இந்த டிப்ரெஷன் என்று சொல்ற விஷயம் ஒன்று அல்ல, பல வகையான பாதிப்புகள் எங்களுக்கு தெரியாமல் ஏற்படுத்தும். டிப்ரெஷன் என்று சொல்ற கூடிய விஷயம் எங்களுக்குள்ள பல வகையான பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதுல மிக குறிப்பான விஷயங்கள்ல ஒதுங்கி போறது, அதாவது சந்தோஷம் இல்லாம இருக்கிறது, அப்படி இல்லாட்டி சில நேரங்கள்ல புள்ளகள் வந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறதுல, சேர்ந்து பல இடத்துல தயக்கம் ஏற்படுத்துறது. இன்னும் முக்கியமான விஷயம் தான் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபாடு காட்டுறவர்கள், இன்டர்நெட்ல, இல்லாட்டி கேமிங்ல, அல்லாட்டி சோசியல் மீடியால ஈடுபாடு காட்டுறவர்கள், ஏதாவது ஒன்ற விஷயத்த நாங்கள் மிஸ் பண்ணுவோம்ன்றதுக்காக அடுத்த முறை என்ன செய்வோம், பார்ப்பாங்க. ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம், அந்த ஷேர் பண்ண விஷயத்த யாராவது பார்க்குறாங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்காகவும், அது மாதிரி நாங்க ஏதாவது பார்க்காம விட்டுருவோம்னு சொல்லி பார்க்கறதுக்காகவும் நாங்கள் என்ன செய்யறோம், இந்த போன் எடுத்து அடிக்கடி பார்க்குறோம். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்ற விஷயம் எங்களுக்குள்ள இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோ, ரைட், ஒரு செய்தியை நாங்கள் மிஸ் பண்ணிடுவோமோ என்று சொல்ற விஷயம். ஆகவே அடிக்கடி நாங்கள் மொபைல் போனை பார்க்குற என்று சொல்றது எங்களுக்கு தெரியாமலேயே வரக்கூடிய ஒரு அடிமைத்தனம். நாங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்க்கல. நாங்கள் பொதுவாக சொல்றதா இருந்தால், காலையில் எழுப்பினோடனே முதலாவது என்ன செய்வோம், இந்த மொபைல் போனை தேடி பார்ப்போம். தூக்கத்துக்கு போறதுக்கு முதல்ல என்ன செய்வோம், மொபைல் போனை கையில் எடுத்துக்கொண்டு தான் தூங்க போவோம். ஆகவே அந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் யோசிக்கிறோம், எங்களுக்குள்ள யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன, ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி யோசிக்கிறது. ஆகவே முதலாவது விஷயம் டிப்ரெஷன், ரெண்டாவது விஷயம் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்ற விஷயம், அல்லது ஃபியர் ஆஃப் அந்த ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்ற அந்த தயக்கம். மூன்றாவது விஷயம், எங்களை பத்தி எங்களுக்கு தெரியாமலே ஒரு நெகட்டிவான செல்ஃப் இமேஜ் உருவாக்கி கொள்றோம். புள்ளகள்கிட்ட வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நாங்க பலதையும் பார்த்து போட்டு எங்களுக்குள்ள அது இல்லையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்லி நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்து போட்டு நாங்க என்ன செய்யறோம், இந்தந்த விஷயங்கள் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி என்னை பத்தி நான் ஒரு நெகட்டிவான பெர்செப்ஷனை வளர்க்கிறது. இது போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் நடைமுறைக்கு ஒத்து வராத எதிர்பார்ப்புகள். மொபைல்ல பாக்குறோம், ஆக்கள் யாராவது எங்கேயாவது சாப்பிட்டதும், அங்கேயா பயணம் போனதும், பெரிய பெரிய சாதனைகள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். ஸோ புள்ளட மனசுல என்ன நடக்குதுன்னு சொன்னால்,
இது எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஒரு நடைமுறைக்கு வராத சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறது. எங்களுடைய தரத்துக்கு சில விஷயங்களை செய்யலாம், செய்யாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கிறது, பெரிய ஆசைகளை வளர்த்து கொள்றது, இதெல்லாம் தெரியாமலேயே புள்ளைகள்கிட்ட வரக்கூடிய சில விஷயங்கள். இன்னும் ஒரு மோசமான விளைவு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கத்துல பெரிய பாதிப்புகள். அதாவது நேரத்துக்கு தூங்காம இருக்கிறது, தூங்குற முறையில அந்த இதுகள்ல மாற்றம் ஏற்படுத்துறது, கண்கள்ல எரிவு ஏற்படுறதுனால அதாவது நான் சொன்ன கண்கள்ல எரிவு ஏற்படுத்துறதுனால அந்த தூக்கத்தை என்ஜாய் பண்ணாம விடுறது, கண்ணெறிவு காரணமா கண்ணை தொடர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த 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 அதாவது குவாலிட்டி ஃபீலிங் அவங்களுக்கு வராம இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் என்ன செய்யுது, புள்ளைகளுக்குள்ள வர ஸ்டார்ட் பண்ணுது. இது தவிர நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இன்னும் மோசமான விஷயம் ஒன்றுதான் எங்களுக்குள்ள வரக்கூடிய இந்த புல்லிங் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த சைபர் புல்லிங் என்று சொல்ற விஷயம் சின்ன அதாவது எங்களுக்கு புள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்குள்ளே நிறைய புல்லிங் நடக்குது. இதை பத்தி நிறைய இன்னைக்கு கதைக்கிறாங்க. சைபர் புல்லிங்கை பத்தி நிறையவே கதைக்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற சின்ன ஒரு சம்பவம், இலங்கையில் நடந்த சம்பவம். இந்த சம்பவம் ஒரு 14 வயது ஒரு 14 வயது பொடியன். இவன் என்ன செய்யறான்னு சொன்னா யாரோடய சட் பண்ணி கொண்டு இருக்கிறான். எங்களுக்கு இப்ப நாங்க கையில மொபைல் போனை கொடுக்குறோம், யாரோட சட் பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்ற விஷயம் தெரியாது. இந்த போய் என்ன செய்யறாரு, சட் பண்றாரு. சட் பண்ணி கொண்டு இருக்கிறது வந்து உண்மையா ஒரு கேர்ளோட ஒரு 14 வயது பொடியன் இன்னொரு பொம்பளை புள்ளியோட தான் என்ன செய்யறான், சட் பண்றான். இந்த சட்டிங் நடந்து கொண்டு இருக்குது. இப்படி நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நாள் என்ன செய்யறாரு, அந்த அங்காள பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேர்ள் இவர் ஒரு நிர்வாணமான போட்டோன்னு கேட்கிறான். இவர் அனுப்பிட்டார். அனுப்பினதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிய வருது, நான் அனுப்பின இந்த போட்டோ வந்து அவருடைய இந்த நூட் போட்டோ வந்து அனுப்பப்பட்டது வந்து ஒரு கேர்ளுக்கு அல்ல, ஒரு போய்க்கு. அங்க இருந்து இன்னொருத்தர் தான் என்ன செய்யறார், இந்த தவறு எடுக்கிறார். அவர் திருப்பி என்ன செய்யறாரு சொன்னால், நீ உன்னுடைய சகோதரியினுடைய அந்த படத்தை நீ எனக்கு அனுப்பினா தான் நான் என்ன செய்வேன், இதை வந்து உன்னை நான் பாதுகாப்பேன், இல்லாட்டி உன்னை வந்து என்ன செய்வேன், உன்னுடைய அந்த நிர்வாணமான படத்தை நான் இன்டர்நெட்ல அம்பலப்படுத்தப்படும். இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல, நிறைய இப்படி 1 2 அல்ல, ஏராளமான சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கு. இதுக்கு சொல்ற புலிங்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துல எங்கள என்ன செய்வாங்க, அடிமையாக்கிடுவாங்க. இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உண்டு. உதாரணம், இப்ப நீங்க என்ன செய்வீங்க, நீங்க பாவிக்கிற மொபைல் போனுக்கு ஒரு தெரியாத மெசேஜ் ஒன்று வருது. எக்ஸாம்பிள், இந்த மெசேஜ் நீங்க கிளிக் பண்றீங்க. இந்த மெசேஜை கிளிக் பண்ணினால் அங்க இருந்து ஹேக் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுடைய போன் எங்க இருக்குது, உங்களோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்ற விஷயத்த தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா போதும், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த போன் கேமராவை, இந்த போன் வாய்ஸை, ஸ்பீக்கரை அவங்களால என்ன செய்யலாம், ட்ராக் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வழிகள் இருக்குது. ஆகவே இப்ப இந்த புலியிங்குரிய நிறைய விஷயங்கள், சைபர் புலியிங்குரிய நிறைய விஷயங்கள் சர்வசாதாரணமாக இருக்குது. காரணம், நாங்க பாவிக்கக்கூடிய சில இந்த ஃபெசிலிட்டி, சில நேரங்களில் நாங்க இது என்ன செய்வோம், ஒரு பப்ளிக்கான இடத்துல இந்த மொபைல் போனை பாவிச்சு கொண்டு இருக்கோம். அந்த பப்ளிக் நெட்வொர்க்ல வந்து போதுமான அளவு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்காது. இந்த காரணங்களாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு தெரியாமலேயே எங்களுடைய மொபைல் போனில் உள்ள டேட்டா, அந்த மொபைல் போனில் உள்ள சில ரகசியங்கள் அவங்களால என்ன செய்யலாம், அக்சஸ் பண்ணலாம். தவிர எங்களை எப்பயுமே அவங்களுக்கு அந்த அடிமையாக்கி கொள்றதுக்கான வேலைகள் செய்யலாம். இது மிக முக்கியமான ஒரு பாதிப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையவே இது நடந்துதான் நான் ஏற்கனவே சொன்ன இந்த சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் அல்லது கிரைம்ஸ் நடந்த விஷயங்கள் இதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரைட். இது மாதிரி இந்த ஜெனரல் அடிக்ஷன் இதுல 1 2 அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட வித்தியாசமான அதாவது உடலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெயின், இந்த இந்த அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷோல்டர்ஸ்ல வரக்கூடிய பெயின், கழுத்துல வரக்கூடிய பெயின், இந்த முள்ளந்தண்டு பாதிக்கிறது, இப்படி 1 2 40க்கு மேற்பட்ட பிரச்சனைகளை இனம் கண்டிருக்கிறாங்க. மொபைல் போனை தொடர்ந்து பாவிக்கிறதுனால அல்லது ஸ்கிரீனுக்கு அடிக்ஷனா இருக்கிறதுனால. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் சொன்னா என்ன, அப்படி ஒன்று இருக்குதா? இல்ல கொஞ்ச நேரம் தானே பாவிக்கிறாங்க, 2 மணித்தியாலம் தானே பாவிக்கிறாங்க, அப்படி என்ன அடிக்ஷன்? நிறைய பேருக்கு 70% பெற்றோருக்கு, உண்மையாக ஆய்வுகள் சொல்லுது, 70க்கு மேற்பட்ட பெற்றோருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது நான் நீங்க உட்பட எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரைட். ஆகவே அடிக்ஷன் சொல்றது 1 2 அல்ல,
ஏராளமான அடிக்ஷன். இந்த அடிக்ஷனுக்கு போறதுக்கான நிறைய காரணங்கள்ல ஒரு காரணம் ஒன்று தான் அவங்களுக்கு இந்த மீடியா வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம். நாங்க பார்க்குற இந்த மீடியா வந்து வெரி அட்ராக்டிவ். அதுல கலர், மியூசிக் இப்படி எல்லாம் விஷயங்களை பார்க்குற நேரம் நிறைய கவர்ச்சிகரம். ஒரு கார்ட்டூனை தான் பார்க்குறதா இருந்தாலும் அது நல்ல கவர்ச்சியா இருக்கும். இந்த ஸ்கிரீன் சாதாரண ஒரு டிவி ஸ்கிரீனை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஸ்கிரீன். ஆகவே மொபைல் போனை வந்து கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய மியூசிக், அந்த மீடியா வந்து என்ன செய்யும், புள்ளகர் நல்லா கவரும். புள்ளுகள் கவர்ந்து இழுக்கப்படுறதுக்கு அது ஒரு காரணம். அது மாதிரி புள்ளுகள் ஆர்வம் சில தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக டீனேஜில் உள்ளவர்கள் புதிய விஷயங்கள் ஆராயிறது, கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்குதான்னு சொல்லி பார்க்கறது, அந்த ஆராயிற தன்மையும் இந்த அடிக்ஷனுக்கு ஒரு காரணம். லேக் ஆஃப் அவேர்னஸ் அமௌங் பேரண்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸ்க்கு இதை பத்தி தெரியும் உண்மையாக. ரைட், புள்ள என்ன செய்துற விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. பேரண்ட்ஸ் பிஸியா இருப்பாங்க, புள்ள வந்து படிக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறது, பட் அது என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியாது. பிழையான முன்னுதாரணங்கள், யாராவது கிளாஸ்ல பாவிக்கிறாங்க, கிளாஸ்ல விளையாடுறாங்க, கிளாஸ்ல இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த உதாரணங்களை புள்ள எடுக்கிறது. என்னுடைய புள்ள என்ன செய்யுது. அது போல எங்களுக்கு ஒழுங்கான சில வரையறைகள், டிசிப்ளின்ஸ் இல்லாம இருக்கிறது. எப்ப போன் கொடுக்கணும், போன் எப்ப வந்து பாவிக்கிறது, பொருத்தமான பாவினை, போன்ல என்ன பாவிக்கணும், எப்படி பாவிக்கணும்னு சொல்ற சம்பந்தமான ஒரு முறையான டிசிப்ளின் இல்லாததும் இந்த அடிமைத்தனத்துக்கு போறதுக்கு ஒரு காரணம். போன்ஸை பொறுத்தவரையில இன்எக்ஸ்பென்சிவ் பேபி சிட்டர்ஸ். இன்னைக்கு லேசான ஒரு ஆள் வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புள்ளிட கையில போனை கொடுத்தோமா அது மணித்தியால கடத்துல இருக்கும், பிரச்சனையே இல்லை. ஆகவே அதுவும் கூட நாங்களே உருவாக்கி கொள்ள ஒரு காரணம். தவிர எங்களுக்குள்ள ஒரு ரோங்கான பேரண்டிங் முறை. நாங்க தான் என்ன செய்யறோம், நாங்களும் உட்கார்ந்து பார்க்குறோம், நாங்களும் என்ன செய்யறோம், பிள்ளைக்கு போனை கையில கொடுக்குறோம். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரண்ட்ஸ் சும்மா கணக்கில்லாம என்ன செய்வோம், போனை கொடுத்துருவாங்க, ஒரு பிரச்சனையே இல்லை, அதை பத்தி கட்டுப்பாடும் இல்லை. ரைட். ஆகவே பேரண்ட்ஸ் சில பிழையான நடவடிக்கைகளும் இந்த அடிமைத்தனத்துக்கு உட்படுறதுக்கு காரணம். போன்ல அடிமைத்தனம் என்று சொல்றது, ஸ்கிரீன் அடிக்ஷன் என்று சொல்றது எவ்வளவு நேரம் பாவிக்கிறாங்கன்னு சொல்ற விஷயம் அல்ல. அது நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. நீங்க நினைக்கிப்பீங்க ஒரு புள்ள வந்து நிறைய நேரம் கம்ப்யூட்டர்ல இருக்குது, போன்ல இருக்குது, அப்ப போனுக்கு அடிமையா இருக்கு. அப்படி அல்ல, அதல்ல. போனுக்கு அடிக்ட் ஆகுதுன்னு சொல்ற விஷயம் அது அல்ல. 5 மணித்தியாலம் பாவிக்கலாம், 10 மணித்தியாலம் பாவிக்கலாம், அது அல்ல போனுக்கு அடிக்ஷன் ஆகுறன்னு சொல்ற விஷயம். ஸ்கிரீனுக்கு அடிக்ஷன் ஆகுறன்னு சொல்ற விஷயம் உணர்ச்சி ரீதியாக ஹேவிங் இமோஷனல் ஆர் சோஷியல் ப்ராப்ளம் கனெக்டட் வித் ஸ்கிரீன் டைம். அந்த போனை பாவிக்கிறதுனால, ஸ்கிரீனை பாவிக்கிறதுனால உணர்ச்சி ரீதியாக, சமூக ரீதியான பாதிப்புகள் உட்படுறது தான் ஸ்கிரீன் அடிக்ஷன். கொஞ்ச நேரம் பாவிச்சுட்டு வைக்குது, அது பிரச்சனையே இல்லை. போனை வச்சா பிரச்சனைன்னு சொல்லி இருந்தால் அது அடிக்ஷன். அதனால நிறைய இந்த அடிக்ஷனோட சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு புள்ள அடிக்ஷன் ஆகி இருக்குதா இல்லையான்னு சொல்லி சிம்டம்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்ப நான் சொல்ற சிம்டம்ஸை நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, உங்களோட வீட்டுல இருக்குதான்னு சொல்லி. As the mother of a 10-year-old boy, கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போமே. I know firsthand just how dangerous இது video வந்து games can ஒரு be. 10 வயது Not only are they அழகான addictive and isolating, 2023 they can teach நடந்த our ஒரு children சம்பவம். to mimic toxic and sometimes deadly behaviors. 10 வயது வரை And my நல்லா Michael இருந்த was பொடியன். no exception. பாருங்க, அழகான படியன், 10 வயது நல்லா Video இருந்தான். games radicalized my son to run around and pick up coins. And now, இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், His life is- 10 வயது வரைக்கும் நல்லா இருந்த பொடியன் என்ன செய்யறான், 10 வயதுக்கு பிறகு நிறைய இந்த வீடியோ கேம்ஸுக்கு அடிக்ஷன் ஆகி, அதுபோல் காசு வேணும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு, கேம் சென்டர்ஸுக்கு போய் விளையாடுறதுக்கு. எங்கெல்லாம் காசு இருக்குமோ காசு டக்குன்னு தேடி இருப்பான். வீட்டுல காசு வச்சிருந்தா டக்குன்னு தேடி இருப்பான். இந்த அம்மா என்ன செய்யறா, நிறைய ட்ரை பண்ணா காசு வந்து ஒளிச்சு வைக்கிறதுக்கு, பர்ஸை வந்து வைக்காம இருக்கிறது, என்னதான் செஞ்சாலும் என்ன செய்வான், காசு தேடி எடுப்பான். இதுதான் இவருடைய ஆரம்பம். 10 இயர்ஸ், ஜஸ்ட் 10 வயது உள்ள ஒரு பொடியன். ruined. It started out small. At first, Michael would pick up a nickel here or there and yell, "Woohoo!" But then things started to get more extreme. He'd become so desensitized that he would நிறைய sprint முயற்சி down the செய்யறான் street காசு pointing கொடுக்காம at இருக்கிறதுக்கு. the விளைவு Coinstar machine. Unthinkable. இதுதான் விளைவு. ஒரு நாள் என்ன செய்யறான், இவன் Michael ஒரு had
gotten his head stuck சூப்பர் in a மார்க்கெட்ல coin போய் இந்த storage. காசு சேர்ற அந்த இதை வந்து திறந்து என்ன செய்யறாரு, உள்ளுக்கு போய் தலையை போட்டு காசு எடுக்க But ட்ரை what had I பண்றான். done? கழுத்திருவு செத்து What போறான். kind of boy had I அவனுக்கு என்ன raised? செய்யறேன்னு தெரியாது. அவனு 10 வயதுன்னு சொன்னா யோசிப்பாருங்க, என்ன செய்யறேன்னு தெரியாது. When they took him to Right? the station, அடிமைத்தனத்தில் ஒரு பெரிய was விளைவு. game over. இது ஒன்று ரெண்டல் எக்கச்சக்கமான விஷயங்கள், கதைகளை சொல்லலாம். இது இந்த காலத்துல நடக்கிற I விஷயம். will always love my son. Right? But I barely உயிர் போற recognize him அளவுக்கு இந்த anymore. விஷயம், இந்த சம்பவம் ஒரு And if பாதகமான சம்பவமாக நடந்திருக்குது. I could, ரைட். ஸோ அடிக்ஷன் என்று சொல்ற நேரம் இந்த கேமிங் டிஸார்டர், இந்த கேமிங் டிஸார்டர் ஒரு நோயாக கருதப்பட்டிருக்குது. 2018 WHO எடுக்கிற தீர்மானம், அதாவது WHO-னுடைய 11வது ரிவிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ், நோய்களை பகுப்பு செய்யறதுல, அதாவது நோயாக இந்த கேமிங் டிஸார்டர் வகைப்படுத்தியிருக்கிறாங்க. கேமிங் டிஸார்டர் சொல்ல ஒரு நோய். ஆகவே அந்த கேமிங் டிஸார்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் என்ன செய்யலாம், அந்த 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 டிஸார்டர்ல இருந்து ஒருத்தரை பாதுகாக்கலாம். இது ஒரு நோயாக WHO கிளாசிஃபை பண்ணிருக்குது. அடிக்ஷனை பொறுத்தவரையில பல வகையான அடிக்ஷன்ஸ், இன்டர்நெட் கேமிங் அடிக்ஷன் சொல்றது உண்டு. இதுல பல வகையான கேமிங், பல வகையான அடிக்ஷன்ஸ் அதுக்குள்ள இருக்குது. கம்பல்சிவ் இன்டர்நெட் யூஸ், இன்டர்நெட் கட்டாயம் பாவிக்கத்தான் வேணும் என்று சொல்ற அந்த வகையான அடிக்ஷன், வீடியோ கேம் அடிக்ஷன், ஆன்லைன் கேம் அடிக்ஷன், சோஷியல் நெட்வொர்க் சைட் அடிக்ஷன். அது இன்னைக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு எனக்கு மிச்சம் நெருக்கமான ஒருத்தர், அந்த பிள்ளைக்கு வந்து 16 வயது. இது போன வருஷம் இல்லாட்டி முந்தின வருஷம் நடந்த விஷயம். 2023 அல்லது 2 நடந்த விஷயம். அந்த புள்ள வந்து என்ன செய்யுது, டிக்டாக்ல நிறைய ஷேர் பண்ணுது. அந்த புள்ள வந்து என்ன செய்யுது, அப்படி ஷேர் பண்ணின புள்ள ஏதோ ஒரு விஷயத்துல புள்ளையே காண இல்லை. 2-3 நாள் யாரும் இங்க தெரிஞ்சாக்கள் இருந்தா என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க, இந்த சம்பவத்தை சொல்றதுக்காக நான் பேர்களை சொல்லல. அந்த புள்ள வந்து என்ன செய்யுது, கொழும்புல இருந்த ஒரு ஊர்ல இருந்து கொழும்புக்கு வந்துருது. கொழும்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த புள்ள வந்து என்ன செய்யுது, கொழும்புக்கு வந்து அந்த புள்ளைய தேடுறாங்க, தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க, தேடி கண்டுபிடிக்கல, முயலா போயிடுது. ஸோ 3 நாள், நான் 2 நாள் தேடுறாங்க. எனக்கு அவர் கால் பண்ணி கேட்டார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்படி இப்படின்னு சொல்லி. நான் இந்த லமாஹா காந்தா அந்த அந்த இதுக்கு கால் பண்ணி அங்குள்ள சில ஆக்களோட ஹெல்ப் எடுத்து இந்த புள்ள வந்து என்ன செய்யுது, 3வது நாள் இந்த புள்ளைய கண்டுபிடிக்கிறாங்க ரத்மலான பகுதியில். கண்டுபிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இருக்கிற அந்த பொம்பளை புள்ள 16 வயது. போலீஸ்ல கேட்குறாங்க வந்து, நீ என்ன செய்ய போறாய்? இல்லை, எனக்கு நான் வீட்டுக்கு போகிறது விருப்பம் இல்லை. ஏன்? வீட்டுக்கு போனால் இந்த சோஷியல் மீடியா, அதுக்கு அந்த அந்த சோஷியல் மீடியா பாவிக்கிற சம்மந்தமாக வீட்டில் தடை இருக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. போலீஸால் தீர்மானிக்கிறாங்க, ப்ரொபேஷனால் தீர்மானிக்கிறாங்க, அந்த புள்ள வந்து வீட்டுக்கு போகிற இல்லை, ஒரு சைல்ட் கேர் சென்டருக்கு போகிறதுக்கு தீர்மானிக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த அந்த புள்ள அதனுடைய சொந்தமான சுயமான முடிவில் என்ன செய்யுது, இந்த அடிக்ஷன் காரணமாக வீட்டை விட்டு, அம்மா அப்பா விட்டு வெளியே வருது. ஆகவே அடிக்ஷன் 1-2 அல்ல, நிறைய வகையான அடிக்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், ப்ராப்ளமேட்டிக் இன்டர்நெட் யூஸ், ரைட்? இந்த இன்டர்நெட்லேயும் பல வகையான பிரச்சனையான யூசேஜஸ் இருக்குது. கம்பல்சிவ் இன்டர்நெட் அடிக்ஷன், பேத்தலாஜிக்கல் வீடியோ அடிக்ஷன், ரைட்? அடிக்ஷனில் வீடியோஸுக்குள்ளே நிறைய வீடியோ அடிக்ஷன். அது மாதிரி டெக்னாலஜி அடிக்ஷன், சில ஆக்களுக்கு இந்த டெக்னாலஜி பாவிச்சாதான் ஒரு வகையான மகிழ்ச்சி வரும், அப்படியான அடிக்ஷன். இப்படி நிறைய வகையான அடிக்ஷன்ஸ் வந்து அடிக்ஷன்ஸுக்குள்ள இருக்குது. ஆகவே இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய வார்னிங்ஸ். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை கண்டுபிடிக்கிற எப்படி, நீங்க ஒரு பேரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுதான், உங்களுடைய மகள் என்ன செய்வாங்க, சும்மா யோசிக்கிறது. இந்த சும்மா யோசிக்கிற ஒரு புள்ள வந்து காரணம் இல்லாம யோசிக்கிற, படிக்கிற நேரம் யோசிக்கும், அது வேற விஷயம். காரணம் இல்லாம யோசிக்கிறதாக இருந்தால் அங்க ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்குது. இது எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சிம்டம்ஸ். காரணம் இல்லாம புள்ள என்ன சும்மா யோசிச்சு கொண்டு இருக்குது. என்ன யோசிக்கிறா? இல்ல சும்மா யோசிக்கிறேன். அந்த போனோட இமோஷனல் அட்டாச்மெண்ட், அதாவது மனிதர்களோட இமோஷனல் அட்டாச்மெண்ட் மாதிரி இந்த போனோட இமோஷனல் அட்டாச்மெண்ட் வாரதுனால அந்த அட்டாச்மெண்ட் குறையிற சந்தர்ப்பத்தை என்ன செய்யுது, அந்த புள்ள வந்து தூரமாகுது. அப்படி தூரமாகிற நேரம் அந்த சிந்தனை, அது அந்த புள்ள என்ன செய்யும், ஒரு ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு உட்படுத்தும். போன் இல்லாம இருக்க முடியாதுன்ற சிந்தனை.
கட்டுப்பாட்டில் இருக்கிற சொன்னது கேட்க மாட்டாங்க. ரைட்? இதெல்லாம் சிம்டம்ஸ். எங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு சொன்னதை கேட்கறதில்ல, நேரத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க, நாங்க சொல்றது காதுல விழாது. ரைட்? படிக்கிறதுக்கு இதுதான் நேரம்னு சொன்ன அந்த நேரத்தை படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நினைச்ச நேரத்தை தான் படிக்கிறது. ரைட்? இப்ப நேத்து ஒரு தாய் எனக்கு கால் பண்ணினா, இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு தாய், அந்த தாய் இங்க இருக்கிறாவோ தெரியாது. அவ சொன்னா புள்ள வந்து ஓலெவல் இருக்குது, வார இந்த மாதம் ஓலெவல் போன்ல தான் வேலை. என்ன செய்யறது? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், கட்டுப்பாடு இழந்து அந்த பிஹேவியர் வந்து உள்ள போனாங்கன்னு சொன்னால், நீங்க மீட்டி எடுக்கிறது லேசான விஷயம் அல்ல. அது அடிச்சு ஏசி இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய சம்பவங்கள். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நான் எனக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல ஒரு உம்மா வாப்பா நல்ல ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி. மகன் அடிக்டட், நல்ல ஸ்கூல்ல படிக்கிறார், மகன் அடிக்டட், நிறைய கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இவரு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகி காசு களவான்றது, பொய் சொல்றது, ஃபேஸ்புக்ல தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்றது, இதெல்லாம் அந்த அடிக்ஷன் விளைவு. அவரை என்ன செய்யற, அவர் குறைச்சு பாக்குறது. ரைட்? இதுக்கு உமா பாப்பா நல்ல நல்ல ஒரு 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 நல்ல ஃபேமிலி. ரைட்? நல்ல எடுகேட்டட் நல்ல ஒரு ஃபேமிலி. என்ன செய்யறது, லேக் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாடு இல்லை. அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். நான் 2-3 முறை சந்திச்சேன். கேட்க மாட்டார், சொல்றதை கேட்க மாட்டார். விட்ரோவல். இந்த விட்ரோவலும் ஒரு சிம்டம். அந்த புள்ள எதுலயும் ஈடுபடாது. சந்தோஷமா எல்லாரும் கழிச்சிட்டு இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, புள்ள வராது. ரைட்? தனியே தான் என்ன செய்யும், வேலை செய்யும். அது மாதிரி இன்னும் ஒரு சிம்டம் தான். அது என்ன செய்யும்னு சொன்னால், கற்றல் நடவடிக்கைகள்ல ஏனைய நடவடிக்கைகள் ஆர்வம் செலுத்தாது. தெரியாமலே என்ன செய்யும், அது நல்ல விஷயங்கள் இருந்து தூரமாகும். விளையாடுறது, ஆக்களோட சேர்றது, படிக்கிறது, நேரத்துக்கு எழும்புறது, அப்படியான விஷயங்கள் கொஞ்சம் 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 என்ன செய்யும், தூரமாகி கொண்டு போகும். அது அடிக்ஷனுக்கான ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி. அடிக்ஷனுக்கான இன்னும் ஒரு அறிகுறி தான் எப்பயுமே பதுங்கி வேலை செய்யறது. போனை கையில் எடுத்தா ஒழிச்சிட்டு தான் போன் எடுத்து போகும். உள்ள வந்து என்ன செய்யறது, போனை யார்கிட்டும் காட்டாது, ஒழிச்சு கொண்டு தான் போய் வேலை செய்யறது, தனியா வேலை செய்யறது. இப்ப தனியா வேலை செய்யற நேரம் நல்லா யோசிச்சு பாருங்க. தனியா வேலை செய்யறேன்னு பிழையான விஷயத்த செய்யலாம். அப்படியும் அல்ல, அந்த போனை கையில் எடுத்தாவே அந்த பதுங்குற ஒரு எண்ணம் அதுக்கு இருக்கும். அப்படின்னு சொன்னா அது மீனிங் ஷீ ஆர் ஹீ இஸ் அடிக்டட். அது போல இந்த மாதிரியான விஷயங்கள், இது மாதிரி நிறைய அடிக்ஷன் சம்பந்தமான சிம்டம்ஸ் இருக்குது, அறிகுறிகள். ஆகவே நாங்கள் ட்ரக்குக்கு அடிக்டட் ஆகிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ட்ரக்குக்கு அடிமையாகிறவர்கள், அதாவது ட்ரக்குக்கு அடிமையாகிறவர்கள் டொப்பமைன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோமோன் சுரக்கிறதுனால மேலதிகமான சந்தோஷத்தை அவங்க உணர்வாங்க. ஒரு ட்ரக்கை பாவிக்கிறவர் ஒரு எக்ஸ்ட்ரா சென்சேஷனை ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுவாங்க. அதே சந்தோஷம் இவங்களோட அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதி எப்படி கொக்கைனுக்கு அடிமை, அதாவது கொக்கைன் பாவிக்கிறார்கள் எப்படி ஃபீல் பண்றாங்களோ அதே மாதிரி போனை கையில் எடுத்து பாவிக்கிற அந்த அடிமைத்தனத்துல உள்ளவர்களும் அதை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் அதனுடைய ரகசியம். ஒரு கொக்கைன் பாவிக்கிறார்கள் எப்படி சந்தோஷத்தை ஃபீல் பண்றார், அவருடைய அந்த முன்மூளை எப்படி பாதிக்கப்படுது, அதே அளவு அதே மாதிரி போன்ல அடிமையானவங்க, அந்த கேம்ஸுக்கு அடிமையானவர்கள் அப்படி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க. ஆகவே இந்த போன் அடிமைத்தனம் என்று சொல்றது, டிஜிட்டல் அடிக்ஷன் என்று சொல்றது இஸ் ஈக்குவல் டு அதாவது ட்ரக் அடிக்ஷன் என்று சொல்றாங்க, சயின்டிபிக்கலி சொல்றாங்க. ஆகவே நாங்க இதை பிழையா விளங்கக்கூடாது. கொக்கைன் பாவிக்கிறாக்களும் போனுக்கு அடிமையா இருக்கிறாக்களும் ஆல்மோஸ்ட் சேம். ட்ரக் பாவிக்கிறாக்கள் என்ன செய்வாங்க, ஓகே இது வந்து ரிலீஸ் ஆஃப் ரிவார்ட் கெமிக்கல், அந்த ரிவார்ட் கெமிக்கல் நிறைய உடம்புல இந்த எனக்கு சுரக்கும். அதே சுரத்தல் அந்த செயல்பாடு போனுக்கு அடிமையானவர்களுக்கும் ஏற்படும். இம்பேக்ட் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன், ஒர்க்கிங் மெமரி, ஞாபக சக்தி, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல், இந்த எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷனோட சம்பந்தப்பட்ட நான் சொன்ன அந்த மூளையோட முன்மூளை கோட்டெக்ஸ் சொல்ற ஃப்ரண்டல் கோட்டெக்ஸ் சொல்ற பகுதி பாதிக்கப்படும். ஆகவே தனிச்சு செயல்பட மாட்டார், ஞாபக சக்தி இருக்காது. ட்ரக்குக்கு அடிமையானவரும் அதே மாதிரியான செயல்பாடு, அதே மாதிரியான பிஹேவியர் தான். ஸோ ட்ரக்குக்கு அடிமையானவர்கள் அவங்க அதை பாவிக்கிறேன்னா தே ஃபீல் குட், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவாங்க. அதே ஃபீலிங் போனை கையில் எடுத்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அடிமைத்தனத்துக்கு உள்ளவர்கள், அதாவது அடிமையானவர்கள் அந்த அதே ஃபீலிங் என்ன செய்வாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த டிஜிட்டல் ட்ரக்கும்
கொக்கைன் பாவிக்கிறார்கள், ஹெரோயின் பாவிக்கிறார்கள், இல்லாட்டி ஐஸ் பாவிக்கிறார்கள், அவங்களுடைய ஃபீலிங்கும் சேம் ஃபீலிங். ஆகவே நாங்க சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம், இதுல கம்பல்சிவ் அண்ட் ரெப்படிட்டிவ் யூஸ், அதை தொடர்ந்து பாவிக்கத்தான் வேணும் என்று சொல்ற அந்த அடிமத்தனம் வந்தான்னு சொன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் நாங்க கேம் நிறைய பார்த்திருக்கோம். விளையாடியதால் சிறுவனுக்கு ஏற்பட்ட விளைவு, பெற்றோர்களே உஷார். அதை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தனியே செயல்படுவார், ஒரே மாதிரியான வேலையை தொடர்ந்து செஞ்சு 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 அதே மாதிரி என்ன செய்வாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ் அப்படித்தான் அது கட்டுப்படுத்தப்படும். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சிறுவன் ஒருவன் தொடர்ந்து கேம் விளையாடியுள்ளார். கேம் விளையாடி இது நான் இப்ப சொன்ன மாதிரி இது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான சம்பவங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நடக்கக்கூடிய விளைவுகள் இதுதான். ஆகவே என்ன மாதிரி நாங்க இதை தடுக்கலாம்? இப்ப நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள் கொஞ்சம் சீரியஸா கேட்டுக்கொள்ளுங்க. இதுல பாதிப்பை பத்தி சொன்னேன். நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். முதலாவது விஷயம் நீங்க உங்களுக்கு மனச்சாட்சி எல்லாருக்கும் இருக்குது. நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க, நீங்க பாவிக்கிற முறை சரிதானா? போனை நீங்க பாவிக்கிற முறை, நீங்க போனை நீங்க ஹேண்டில் பண்ற முறை சரிதானா? சேஞ்ச் யோர் ஓன் பிஹேவியர். போனை நாங்க எங்க வைக்கிறோம்? சில உம்மமார் பாப்பமார் என்ன செய்யறது, போனை எங்கேயோ வச்சுட்டு தேடுவாங்க. அந்த போன் வந்து வீட்டுல ஏதோ ஒரு புள்ள எடுத்திருக்கும், தெரியாது எங்க வைக்கிறேன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதுக்கு நேரம் ஒன்றும் இல்லை. ஆகவே முதலாவது விஷயம் எங்களை நாங்க மாற்றிக்கொள்றது. ரெண்டாவது விஷயம் நாங்க புள்ளகளை சமாளிக்கிறதுக்காக ஒரு நாளும் நீங்க என்ன செய்யாதீங்க, போனை பாவிக்காதீங்க தயவு செய்து. புள்ளகளை சமாளிக்கிறதுக்காக பாவிக்கிற ஒரு டூல் அல்ல போன். நாங்க விடுற மிக முக்கியமான விஷயம், சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், போனை காட்டுறோம். சாப்பாடு கொடுக்கறதுக்கு போனை காட்டுற, தூங்க வைக்கிறதுக்காக போனை காட்டுற அந்த பேரண்ட்ஸ் தான் என்ன செய்யறாங்க, எல்லா விஷயங்களுக்கும் போனை கையில கொடுக்க பழகுறாங்க. அது போல மிக முக்கியமான நாங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் தொண்டு தான். நிறையவே ஏராளமான போன் அல்லாத செயல்பாடுகள் இருக்குது. அம்மா அப்பா நினைக்கிறாங்க போனை கொடுத்தா தான் பிள்ளைக்கு அதுல தான் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்ல. இல்ல, போன் அல்லாத பொழுதுபோக்கில் ஏராளமான பொழுதுபோக்கில் இருக்குது. அந்த பொழுதுபோக்குல பிள்ளைகளுக்கு பழக்குங்க. 1, 2 அல்ல, ஆயிரக்கணக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்களை யோசிக்கலாம். அது ஒரிகமியா இருக்கலாம், இல்லாட்டி வேற வேற விளையாட்டுகளா இருக்கலாம், கேரம் போர்டா இருக்கலாம், செஸ்ஸா இருக்கலாம். போன் அல்லாத நிறைய செயல்பாடுகளை நீங்க என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு கொடுங்க. அது போல இந்த செயல்பாடுகள் நீங்களும் சேர்ந்து செயல்படுங்க. இந்த செயல்பாடுகளை நீங்களும் சேர்ந்து செயல்பாடுங்க. அப்படி நீங்களும் சேர்ந்து செயல்படுற நேரம் என்ன செய்வாங்க, பிள்ளைகள் ஃபீல் பண்ணுவாங்க, உம்மா வாப்பா என்னோட சேர்ந்து விளையாடுறாங்க, என்னோட இருக்கிறாங்க. ஆகவே அந்த ஃபீலிங்கை கொடுக்குற நேரம் அந்த பிள்ளை என்ன செய்யும், அந்த இமோஷன், உம்மா வாப்பா சேர்ந்து விளையாடுற நேரம் வரக்கூடிய அந்த இமோஷனை வந்து ரசிக்கும். நீங்க யாரோ கொஞ்சம் ஸ்கிரீன்ல விளையாடுறீங்க, கொஞ்சம் அதை நீங்க நிப்பாட்டிங்கன்னா நல்லது. ரைட். அது போல எங்களுக்கான டிவைஸுக்கான சில ஸ்டாண்டர்ட்ஸை நாங்கள் செட் பண்ணி கொள்வது முக்கியமான விஷயம். பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இதை பத்தி கதைக்கிறது, பிள்ளைகளுக்கு இதை பத்தி நீங்க அவேர்னஸ் கொடுக்கறது, பிள்ளைகளை இந்த இந்த என்னுடைய புள்ள வந்து இதை பாவிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்கள ஒரு பொறுப்பான ஆக்களா மாத்துறது. அது போல டிவைஸ் டைம், நீங்க நோ டிவைஸ் டைம், நீங்க டிவைஸ் டைம் என்று சொல்றதை விட நோ டிவைஸ் டைம். ஒரு நாளைக்கு நாங்க இன்னென்ன டைம்னு நாங்க யாரும் போன் பாவிக்க மாட்டோம். வீட்டுல நானும் பாவிக்க மாட்டேன், என் ஒய்ஃபும் பாவிக்க மாட்டா, பிள்ளைகளும் பாவிக்க மாட்டா. அந்த டிவைஸ் நோ டிவைஸ் டைம் என்று சொல்ல வேண்டிய டிக்ளேர் பண்ணுங்க. ஆகவே அது ஒரு டேயா இருக்கலாம், ஒரு 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 இந்த ரைட். ஆகவே நோ டிவைஸ் டைம் என்று சொல்லி உருவாக்குங்க. அது மாதிரி மிக முக்கியமான விஷயம்தான். மிக முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட மகனோ மகளோ இந்த அடிக்ஷனுக்குள்ள இருக்கிறாரான்னு சொல்றதுக்கு செக் பண்ணி பாருங்க. நான் சில விஷயங்கள் சொன்னேன், உங்களுக்கு என்னென்ன விஷயங்களால அடிக்ஷனோட சம்மந்தப்படுறாரா இல்லையான்றதை பார்க்கலாம். ஆகவே அதுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. எங்களுடைய ஸ்கிரீன் டைம், நாங்க ஸ்கிரீன் பாவிக்கிறத பத்தி நாங்க எங்களுக்குள்ளே நாங்க ஒரு அசஸ்மெண்ட் செய்யுங்க. எவ்வளவு நேரம் பாவிக்கிறோம்.
சில டிவைஸில் உங்களோட சில ஃபோன்ஸில் இருக்குது ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்னு சொல்கிறத அதை பார்க்கலாம். ஆகவே அதை நீங்கள் உங்களுக்குள்ள சரி பார்த்துக்கொள்ளுங்க. அது மாதிரி ஏர்லி சயின்ஸ் ஏதாவது இந்த இந்த இது சம்மந்தப்பட்ட அடிக்ஷனோட சம்மந்தப்பட்ட ஏர்லி சயின்ஸ் இருக்கும்னு சொன்னால், முன்னெச்சரிக்கையில் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் அதுக்கான நடவடிக்கை நீங்கள் கண்டிப்பாக இருங்க. சில நேரங்களில் இந்த நடவடிக்கைகள் அதாவது பிஹேவியர்ஸை மாற்றுறது ஒரு நாள் 2 நாளே அல்ல, நிறைய டைம் எடுக்கலாம். சில பேருக்கு நிறைய பாவிக்கிறாங்க, டக்குன்னு மாற்ற இயலாது, ஒரேடியாக மாற்ற இயலாது. ஆகவே அப்படியானவர்களை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து என்ன செய்யலாம், அவங்கள நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம், முடியாமல் இல்லை. இந்த அவேர்னஸ் மிக முக்கியம். நீங்கள் பிள்ளைகளுக்கு பாவிக்கிறது உள்ள பாதிப்புகள் எப்படி பாவிக்காம கட்டுப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்ற விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். ஆகவே அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நாங்க இதை பத்தி நாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கதைக்க இருக்கிறோம். ஸோ இது இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருது.